இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை தெரிந்து கொள்வோம். முகவுரை பிரிமபிள் என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்க அரசியலமைப்பு சட்டமே முதலில் முகப்புரையை கொண்டு தொடங்கியது. 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. டிசம்பர் 13, 1946இல் முன்மொழியப்பட்டு 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சமதர்மம், மதசார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய வார்த்தைகள் புதிதாக சேர்க்கப்பட்டது. முகவுரையானது இதுவரை ஒரே ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டுள்ளது. இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குகிறது. இதிலிருந்து இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என நாம் அறியலாம். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கமாகும். 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்கள் ஆயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் அரசியலமைப்பின் முகவுரையில் கூறப்பட்டுள்ள இறையாண்மை கொண்ட குடியரசு என்பதை இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்றும், நாட்டின் ஒற்றுமை என்ற சொற்றொடரை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்றும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி 1976இல் தேசிய அவசர நிலை காலத்தில் இந்த 42வது திருத்தத்தை கொண்டு வந்தார். முகவுரையை பற்றிய புகழுரைகள். நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கின்றது. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அரசியலமைப்பின் பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி அல்லது அரசியலமைப்பின் ஆன்மா, வழிகாட்டி, சொற்களஞ்சியம், ஊன்றுகோல், அணிகலன் போன்றது. முகவுரையை கொண்டே அரசியல் மதிப்பீடு செய்யப்படுகிறது. தாக்கூர் தாஸ் பார்கவா. வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை. ஏசி டைசி. அரசியலமைப்பின் அடையாள அட்டை போன்றது முகவுரை. என்.ஏ. பல்கிவா. நமது இறைமை வாய்ந்த மக்களாட்சி குடியரசின் ஜாதகமே முகவுரையாகும். கே.எம். முன்ஷி. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் முகவுரை. எர்னஸ்ட் பார்க்கர். நமது அரசியலமைப்பின் முகவுரை ஐக்கிய அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பு போன்று அமைந்துள்ளது. இருப்பினும் அதைவிட சிறப்பானதாக இந்திய முகவுரை உள்ளது. நமது அரசியலமைப்பின் உயிர் நாடியாக முகவுரை உள்ளது. இது நமது அரசியல், சமூக அமைப்பை விளக்குகிறது. எம். ஹிதயத்துல்லா. ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு நிலவரப்படி முகவுரையில் வார்த்தைகளின் வரிசை அமைப்பு. இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு. 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் இணைக்கப்பட்ட வார்த்தைகள் சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்திய அரசியலமைப்பு தற்போதைய நிலவரப்படி முகவுரையில் வார்த்தைகளின் வரிசை அமைப்பு. இறையாண்மை, சமதர்மம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. முகவுரை தொடர்பான வழக்குகள். பெருபாரி வழக்கு 1960. 1960ஆம் ஆண்டு பெருபாரி வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் முகவுரையானது மற்ற பகுதிகளைப் போன்று உருவாக்கப்பட்டு அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டிருந்தாலும் முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என கூறப்பட்டது. கேசவானந்த பாரதி வழக்கு 1973. உச்சநீதிமன்றமானது முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதிதான் என்றும் அதன் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்தம் மேற்கொள்ளலாம் என்றும் தீர்ப்பு வழங்கியது. எல்ஐசி வழக்கு 1995. இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் 1995இல் இந்திய அரசிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் முகவுரையானது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதிதான் என்று மீண்டும் ஒருமுறை உச்சநீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. முகவுரையில் உள்ள சொற்கள் இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பின்மை அல்லது மதசார்பற்ற தன்மை, மக்களாட்சி, குடியரசு, நீதிமுறை, சுதந்திரத்துவம், சமத்துவம், சகோதரத்துவம். சாவரின், இறையாண்மை, முழுவதும் தன்னிச்சையாக செயல்படும் தன்மை, யாருக்கும் உட்படாத தன்மை, மேலும் இதற்கு மேல் உயர்ந்த அமைப்பு இல்லை. சோசியலிஸ்ட், சமதர்மம். இவ்வாசகம் 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வாயிலாக அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. செக்குலர், மதச்சார்பின்மை.
42வது சட்டத்திருத்தம் மூலம் 1976ஆம் ஆண்டு முகவுரையில் சேர்க்கப்பட்டது. பிரிவு 25 முதல் 28. டெமோக்ராட்டிக் மக்களாட்சி மார்க்சியம் மற்றும் காந்திய சமதர்ம கொள்கைகளை கொண்டது. ஜஸ்டிஸ் நீதி சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி. லிபர்ட்டி உரிமை சுதந்திரம் சிந்தனை வெளிப்பாடு நம்பிக்கை பற்றார்வம் மற்றும் வழிபாடு. ஈக்குவாலிட்டி சமத்துவம் தகுதி நிலையில் மற்றும் வாய்ப்பில். ஃப்ராட்டர்னிட்டி சகோதரத்துவம் தனி ஒருவரின் மாண்பிற்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும்.